வெல்கம் டு எஸ்எஸ்சி ஸ்பார்க்ஸ். இன்னைக்கு ஆவரேஜ் டாபிக்ல பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காம இருந்தா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். A cricket player scored certain runs in his 23 innings. He scored 225 runs together in 24th and 25th innings and average increased by 3 runs. Find the average of 23 innings. ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும்னா அவங்க வந்து 23 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து கொடுக்கல, அதான் அவங்க கேட்டிருக்காங்க. 23 innings equal to x 24th and 25th இன்க்ரீஸ் வந்து 3 runs இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 25th டைரக்டாவே எடுத்துக்கலாம். நம்ம அது வந்து எக்ஸ் பிளஸ் 3 runs இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து சேம் லாஜிக் தான். இதுல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்க்கணும் 3, இதுல இருந்து இது எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்க்கணும் 2. அப்போ இதை வச்சு 23 மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3, 3 இன்டூ 23 பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு அவங்க ஸ்கோர் கொடுத்துருக்காங்க 225. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். 3 இன்டூ 23 69 பிளஸ் 2x பிளஸ் 6 ஈக்குவல் டு 225. 69 பிளஸ் 6 75 பிளஸ் 2x ஈக்குவல் டு 25 225. 2x ஈக்குவல் டு 225 மைனஸ் 75 150. எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிட்டோம். x equal to 75. இதான் ஆன்சர். 23rd இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து 75. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. A cricket player scored certain runs in his 18 innings. He scored 160 runs together in 19th and 20th innings and average increased by 2 runs. Find average of 18 innings. சேம் கான்செப்ட் தான். 18 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்னு எடுத்துக்கலாம். வந்து 19th and 20th இன்னிங்ஸ் வந்து 2 runs இன்க்ரீஸ் ஆகுது போட்டிருக்காங்க. அப்போ 20th இன்னிங்ஸே எடுத்துக்கலாம். நம்ம 20 இன்னிங்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 2. இப்போ வந்து இதோட டிஃபரன்ஸ் இன்டூ 18, 20 மைனஸ் 18ஓட டிஃபரன்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 2. இப்போ 18 இன்டூ 2 பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ அவங்க ஸ்கோர் கொடுத்துருக்காங்க 160. 18 இன்டூ 2 வந்து 36 பிளஸ் 2x பிளஸ் 4 equal to 160. 36 plus 4 40. 40 minus 160 120. அப்போ 2x equal to 120 வரும். அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 60. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, இதுவும் சிம்பிளான சம் தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. The average mark of 40 student is 72. The three numbers 64, 62 and 84 were mistakenly read as 68, 65 and 73 respectively. Find the actual average. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்னன்னா கரெக்ட் ஆவரேஜ் equal to long average. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். The average mark of 40 student is 72. Three numbers 64, 62 and 84 were mistakenly read as 68, 65 and 73 respectively. Find the actual average. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 72. இதுல 3 நம்பர் வந்து மிஸ்டேக்கா ரீட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஆக்சுவல் ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். இது ஃபார்முலான்னு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ வந்து அவங்க மிஸ்டேக்லி ரீட் பண்ண அந்த வேல்யூ எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டுமே. இப்போ வந்து 64 வந்து 68 ரீட் பண்ணியிருக்காங்க. 62 வந்து 65 ரீட் பண்ணியிருக்காங்க. 84 வந்து 73 ரீட் பண்ணியிருக்காங்க. இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 64 minus 68 minus 4, 62 minus 65 minus 3, 84
minus 73 11. 11 minus 7 வந்து 4 வரும் நமக்கு. ஓகேவா? இதை வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ராங் ஆவரேஜ் பிளஸ் டிஃபரன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ராங் ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 72 கொடுத்துருக்காங்க. ஸோ 72 பிளஸ் டிஃபரன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 40. வந்து இதை கேன்சல் பண்ணா 1/10 வரும். 1/10னா 0.1 தான். அப்போ ஆன்சர் வந்து 72.1. இதுதான் ஆக்சுவல் ஆவரேஜ். மாடல் சம் தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. The average mark of 50 student is 65. Three numbers given 78, 54 and 92 were mistakenly read as 68, 44 and 82 respectively. Find the actual average. அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதுவும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எழுதுங்க. 78, 54, 92. இங்க வந்து 68, 44, 82. இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 78 minus 68 10, 54 minus 44 இதுவும் 10, 98 92 minus 82 மொத்தம் வந்து அப்போ 30. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ராங் ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 65 பிளஸ் நமக்கு கிடைச்ச டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50. அப்போ வந்து கேன்சல் பண்ணா 3/5 வரும். 3/5 நம்ம இன்னும் கேன்சல் பண்ணா இதில் 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணா 0.6ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 65.6. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. சும்மா போய் கூகுளில் சர்ச் பண்ணி பிஓக்யூ கொஸ்டின்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி ஃபார் ஆவரேஜ் டாபிக்னு போட்டாலே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜ் பார்ட் 4ல பார்க்கலாம். பாய்.